ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2020 வெளியான நோ எஸ்கேப் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் சொல்லலாம். சரி, இந்த படத்தோட பிளாட்டை சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, vlog எடுத்துட்டு இருக்க ஒருத்தர் இருக்காரு, பெரிய செலிபிரிட்டியா இருக்காரு. சோஷியல் மீடியாலலாம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. அந்த லெவலுக்கு பெரிய ஆளா இருக்காரு. அப்படி இருக்கவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய அட்வென்ச்சர்லாம் இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காரு. இப்போ புதுசா வந்து அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ரஷ்யால ஒருத்தர் இருக்காரு, என் ஃப்ரெண்டு தான் அவர் இந்த மாதிரி நம்மள ஒரு எஸ்கேப் ரூம்ல விடுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த எஸ்கேப் ரூம் செம்ம ஃபன்னா இருக்கும், உனக்கு vlogல வந்து இன்னும் ஃபாலோவர்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வரியா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோவும் வந்து போலாம் அப்படின்ட்டு போறாரு. அங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் இவர் ஃபேஸ் பண்ணாரு, அதுல இருந்து வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க இப்போ ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பமே நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல் அப்படின்றது தான். இவர் ஒரு vlogger. சோ இவர் ஒரு பாத்ரூம்ல இருக்க மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. இது வந்து பிரைவேட் ஃபிளைட். சோ இந்த ஃபிளைட்ல வந்து இவர் பாத்ரூம்ல இருக்காரு, ரெடி ஆயிடுறாரு. ரெடி ஆகி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பேச தொடங்குறாரு. vlogல பேசுற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி இப்ப நான் ஒரு செம்மையான இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், அந்த இடத்துக்கு தனியார் ஃபிளைட்ல தான் நான் போயிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸோட தான் போயிட்டு இருக்கேன், வேற லெவல்ல நம்ம என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு ஆடியன்ஸ் கிட்ட பேசுறாரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. சின்ன வயசுல இருந்தே என்னோட பேரண்ட்ஸ் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க, பெரிய வயசு வந்ததுக்கு அப்புறம் நானே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். சோ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருந்தேன், நீங்க தந்த ஆதரவுனால தான் நான் இப்ப சம்பாரிச்சிட்டு இருக்கேன். சோ எனக்கு நல்ல அமௌண்ட் வருது, அதனால நான் நிறைய இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கேன், வித்தியாசமான இடத்துல சவால்லாம் நான் பண்ணியிருக்கேன். சோ அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நிறைய இடத்த நமக்கு காட்டுறாங்க. அவர் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாலலாம் வந்து பெட் கட்டி ஆடியன்ஸ் கிட்ட பேசி உள்ள போறாரு, நிறைய பேரை கிண்டல் பண்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி அவர் இப்ப பிரசன்ட்ல பேசுற சில விஷயங்களை காட்டிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஒரு இடத்துக்கு போறேன், அந்த இடம் வந்து ஒரு எஸ்கேப் ரூமா இருக்கும் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். பாப்போம், உங்க கூட தான் நானும் வந்து ஆச்சரியமா இருக்கேன், ஏன்னா உங்களுக்கு ரிவீல் ஆகும் போது தான் எனக்கும் ரிவீல் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்போ ஒவ்வொரு ஃப்ரெண்டா அறிமுகப்படுத்துறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை காட்டுறாரு, அவங்க பேர் சமந்தான்றாரு. அதுக்கப்புறம் அவங்களோட லவ்வர் ஒருத்தங்களை காட்டுறாரு. இவங்க ரெண்டு பேருமே இன்னும் லவ்வர் சொல்லிக்கலாம், ஆனா லவ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கருப்பினத்தை சேர்ந்த இன்னொருத்தர் வந்து இவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் தான். ஸோ அந்த விஷயத்தை வந்து இதுலயும் சொல்றாரு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இவர் சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த இடம்னு எனக்கு இப்போ கூட சொல்லியேன்னு ஒரு ஃப்ரெண்டை கேட்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு தான் சொல்லியிருக்காரு, ரஷ்யா கூட்டு போறாரு. ரஷ்யால வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த ஃப்ரெண்டு உன்னை ஒரு எஸ்கேப் ரூம்ல விடுவான், அந்த எஸ்கேப் ரூம்ல இருந்து நம்ம தப்பிக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னோட நான் ஏற்கனவே நிறைய எஸ்கேப் ரூம் பார்த்துட்டேன், அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரி இந்த எஸ்கேப் ரூம் இருக்காது, உனக்காகவே என்னோட ஃப்ரெண்டு தயாரிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓ, எனக்காகவே தயாரிச்சிருக்காங்களா, அப்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை உடனே சொல்லிடலான்றதுக்காக ஆடியன்ஸ் கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி எனக்காகவே ஸ்பெஷலா வந்து ஒன்னு ரெடி பண்ண போறாங்களா, நான் அதுக்குள்ள தான் போறேன் அப்படின்றாரு. அங்க வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணை பத்தி வந்து அவரோட ஃப்ரெண்டு பேசுறாரு. இந்த மாதிரி அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டியா அப்படின்னோட இன்னும் பண்ணல, ஆனா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சோ இப்போ எல்லாருமா வந்து அந்த ஃபிளைட் வந்து லேண்ட் ஆயிருது. லேண்ட் ஆனோட செக்கிங் ப்ராசஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ்ல இவங்களை வந்து கூட்டு வந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே விளையாட்டா அந்த பேக்கை செக் பண்ற இதுல வந்து விளையாட்டா போறாரு. ஆனா போன் மட்டும் தான் திரும்பி வருது. இவங்க எல்லாம் வந்து விளையாடுறான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் சீரியஸ் ஆயிருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க செக்கிங்ல இருக்க ஆபீசருங்க வந்து அவரை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இவங்க அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்க ரஷ்ய மொழியில பேசுறதுனால இவங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்பதான் அந்த இடத்துக்கு அலெக்சியா அப்படின்ற ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விடுங்க, நான் இந்த ஆளு அப்படின்ற மாதிரி கையில காட்டுறாரு. அதை பார்த்தோன்னா அந்த ஆபீசருங்க எல்லாம் மிரள்றாங்க. அதை பார்த்து இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, தேங்க்ஸ் எங்களை காப்பாத்தினதுக்கு அப்படின்னோட நான் தான் உங்களை கூட்டு போவேன் அந்த ஃப்ரெண்டே அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஃப்ரெண்டு கிட்ட இவனும் வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்கான். அவர் வெளியே போய் வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் இவங்க பேசுறதே செம்ம கிராண்டா இருக்கு. சரி, நம்ம ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு கூட்டு போறாங்க. அந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. இவங்க எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. இப்போ அந்த அலெக்சியா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரிங்க் தராரு. இப்போ இந்த விஷயத்தையும் வந்து vlog-ஆ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ எடுத்துட்டு இருக்காரு. இப்ப நைட் உங்களை ஒரு பாருக்கு கூட்டு போறேன்னு ஒரு பாருக்கும் கூட்டு போறாரு. அந்த பாரே செம்ம ரிச்சா இருக்கு. சோ அந்த பார்க்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் ஒரு மாதிரி உங்களை பாக்குறாங்க, ஏனே நமக்கு தெரியல. இதை தொடர்ந்து எல்லாருமே ஜாலியா உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க வந்து அலெக்சியாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் உட்காந்து இருக்கும் போது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு பொண்ணு வரா. சோ அந்த பொண்ணு பார்க்க செம்ம அழகா இருக்கா. அந்த பொண்ணு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றான். இப்ப அந்த பொண்ணு அவங்கிட்டே வரா. சோ இப்போ அதை தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் வந்து ஆடுறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து கெட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அதை தாண்டி வந்து ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ட்ரிங்க் பண்றாரு. அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்காரு. அலெக்சியா கேக்குறாரு, இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. லைவ்லயே போய் இவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. சோ அந்த இடத்துல ரெண்டு பொண்ணுங்க வராங்க. அந்த பொண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சார் நான் உங்களோட பெரிய ஃபேனு, உங்களோட vlog எல்லாத்தையும் நாங்க பாப்போம் அப்படின்னோனா, அப்படியா சொல்றீங்க, வாங்க லைவ்லயே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அலெக்சியாவை போனை பிடிச்சிட்டு இவர் வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காரு அந்த பொண்ணுங்களை வச்சு. அப்பதான் இவரோட ஃப்ரெண்ட் ஒன்னு சொல்றாரு, அங்க ஏதோ நடக்குது வா அங்க அப்படின்ற மாதிரி. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஒருத்த வந்து கழுத்தை பிடிச்சிட்டு இருப்பான். சோ எதுக்காக அவன் பண்றானே
அடிப்பானே தெரியாது. அதே மாதிரி அங்க தடுக்க போன அலெக்சியாவும் இவங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா அலெக்சியா இங்க பெரிய ஆளு, இவனையே அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது அவன் பைத்தியமா நடந்துப்பான். ஆனா அவன் என்ன பேசுறான்றது நமக்கும் புரியாது, அவங்களுக்கும் புரியாது. இப்படி இருக்கும்போது என்னன்னா அந்த பாரோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துருவாங்க, காப்பாத்திடுவாங்க. இப்ப அலெக்சியா வந்து மத்த எல்லாரையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டு இருப்பான். எல்லாருமே இப்ப கார்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கார்ல அலெக்சியா இருக்க மாட்டான். இப்ப எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க, என்ன இப்படி நடந்தது கொஞ்சம் விசித்திரமா இல்ல அப்படின்னும் போது, தெரியல அதான் அலெக்சியா எல்லாத்தையும் தான் பேசி முடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டுக்கு வந்து படுக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் படுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சில விஷயங்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க நமக்கு காட்ட மாட்டாங்க. அதை தாண்டி வந்து ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மேல போய் வந்து ரிலாக்ஸா வந்து போனை பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து ஹீரோயின் சொன்னதெல்லாம் நமக்கு காட்டுவாங்க. நீ விளாக்னு நெஜ லைஃப் மிஸ் பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு அட்வைஸ் பண்றாங்க. சோ ஹீரோவா அந்த விஷயத்தை உணர்றாரு. ஏன்னா மத்தவங்களுக்குலாம் ஃபாலோவர் 1000 பேர் தான் இருக்காங்க, நமக்கு இவ்வளவு ஃபாலோவர் இருக்கிறதுனால ஃபாலோவருக்காக தான் நம்ம பண்றோம்னு. இப்ப மறுநாள் விடியுது, ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. மத்த ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஜாலியா இருக்காங்க. அதுலயும் அந்த பர்டிகுலரா இவர் உங்களை கூட்டு வந்தாரு பாத்தீங்களா, அவர் வந்து செம்ம ஜாலியா இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட நேத்து ஃபன் பண்ணிருப்பாரு, அதனால தான் இவ்வளவு ஜாலியா பேசுறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க 2 பேர் மட்டும் வெளியே போறோம், நீங்க இங்கேயே இந்த ஹோட்டல்லே ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்புவாங்க. ஹீரோவையும் ஹீரோயினையும் பிக்கப் பண்றதுக்கு ஒருத்தர் அமைச்சிருப்பான் அலெக்சியா. சோ அவர் கொஞ்சம் விசித்திரமா நடந்துப்பாரு. அந்த விஷயத்தை ஹீரோ கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஹீரோயினும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இவர் விசித்திரமா நடந்துக்கிறாரு அப்படின்னும் போது, இப்படி இருக்கும்போது ஒரு இடம் வரும், நல்லா சுத்தி பார்க்குற இடம். அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து நிறுத்த சொல்லுவாரு. ஹீரோயின் தான் கேட்பாங்க இந்த இடத்துல நம்ம போலாமான்னு. அதுக்கு அந்த டிரைவர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல நான் விட சொன்ன இடத்துல தான் விடுவேன் அப்படின்ற மாதிரி முரண்டு பிடிச்சு அதுக்கப்புறம் விடுறாரு. விடுற டிரைவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, செலவுக்கு உங்ககிட்ட காசு இருக்காது, ரஷ்யன் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்காதுன்ட்டு ஒரு அமௌண்ட்டையும் கொடுக்குறாரு. இவங்க ஜாலியா அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லாமே விசித்திரமா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து சொல்றா, இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, நார்மலா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. எனக்கு என்னமோ தெரியல, வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வராரு. என்ன சார் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த மாதிரி வந்து ட்ரிங்க்ஸ் மட்டும் இந்த மாதிரி தாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவரும் போயிடுறாரு. இப்ப போனவருக்கு வந்து ஒரு போன் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவர் அந்த போனை போய் எடுக்கிறாரு. இங்க இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த பொண்ணு என்ன சொல்றானா, நீ வந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் கொடுத்த அமௌண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு பேப்பர் கீழே விழுது. வர வெயிட்டர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரி உங்களோட பில்லை வந்து பே பண்ணிட்டாங்க, அலெக்சியா பே பண்ணிட்டாரு, கீழே ஒரு பேப்பர் இருக்கு பாருங்க, இந்தாங்க அப்படின்றத கையிலையும் தராரு. ஸோ அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறாரு. அந்த கட்டுக்குள்ள இருந்து தான் அது விழுந்திருக்குன்னு தெரியுது. அதாவது பணக்கட்டு குத்தாரு பார்த்தீங்களா, அந்த கட்டுக்குள்ள இருந்து தான் விழுந்திருக்குன்னு தெரியுது. அந்த கட்டுக்குள்ளேயே அதை வச்சிடறாரு. அங்க ஒரு வாட்டி லைவ்ல வந்து பேசிட்டு இருக்காரு. எனக்கு இந்த மாதிரி ரஷ்யா சுத்தமா பிடிக்கல அப்படின்றாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே அவரையே பாக்குறாங்க. உடனே இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெளியே வா போயிடலாம் அப்படின்ற மாதிரி வெளியே கூட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வெளியே வந்தோன்னா அந்த டிரைவர் வராரு. டிரைவர் வந்து இப்போ வந்து அவரை வந்து அலெக்சியா இருக்கிற இடத்துக்கு கூட்டு போய் விட்டுறாரு. இப்போ வந்து அவர் காலையில தந்த காசை திரும்பி கொடுக்க போறாரு. ஏன்னா அது செலவே ஆகல. ஆனா அந்த டிரைவர் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவரும் வாங்கிக்கிறாரு. இப்போ அலெக்சியா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரெடியா, நான் உங்களை அந்த இடத்துக்கு விடட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா, நான் ரெடி, என் ஃப்ரெண்ட்ஸும் ரெடியா இருப்பாங்க அப்படின்னும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து காலையில ஜாலியா ஹோட்டல்ல இருந்துட்டு இப்போ அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. ஸோ இப்படி கிளம்புனதுக்கு அப்புறம் அங்க கிஸ் பண்ணிட்டு இறங்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேருமே உள்ளதான் போறாங்க. இருந்தாலும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அலெக்சியா சொல்றாரு, இந்த இடம் ரொம்பவே விசித்திரமா இருக்கும், நீங்க இதை விட்டு வெளியே வரதுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் பட போறீங்கன்னா ஆடியன்ஸும் ரசிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ உடனே லைவ்க்குள்ள போயிடுவாரு. லைவ்க்குள்ள போயிட்டு இந்த மாதிரி நாங்க வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டோம், அலெக்சியா தான் எங்களை அந்த இடத்துக்குள்ள விட போறாரு, ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் போறேன், முதல் தடவை என் ஃப்ரெண்ட்ஸோட நான் போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசினதுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை, இந்த கேமராவை நாங்கள் மெயின் இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், ஸோ அதுல இருக்கிற ரெக்கார்ட் ஆகிற விஷயம்லாம் லைவ்ல வரும் அப்படின்னு ஹீரோவும் இது பண்ணிடுறாரு. இப்போ ஹீரோவோட மூஞ்சில மட்டும் ஒரு துணியை போட்டுறாங்க. ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க, 2 செக்யூரிட்டி மாதிரி. ஸோ அந்த எஸ்கேப் ரூமுக்குன்னு சில செட்டிங் இருக்கு, அந்த விஷயம் தான் இது. ஒன்றும் இல்லை, அவரை தனியாக ஒரு ரூம்ல விட்டுறாங்க. ஸோ இப்போ அவர் மேலே இருக்கிற துணி அவர் கழட்டிட்டு பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டெட் பாடி இருக்கு. ஸோ இந்த டெட் பாடியை பார்த்தோன்னா முதல்ல மிரண்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கேமரா இருக்கு. கேமரா இருந்தோன்னு தான் கொஞ்சம் உயிர் வருது. சரி இதெல்லாம் ஃபன்னுக்காக தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவரும் நினைக்கிறாரு. சரி நம்ம கீயை தேடணும் போல அப்படின்னு கீயை தேட தேட பார்க்குறாரு. ஆனால் வந்து அந்த கீ கிடைக்கவே மாட்டேங்குது. டைம் வேற வந்து 1 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அதில் காட்டுது. இப்படி இருக்கும்போது இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த டெட் பாடியில் வந்து எக்ஸ்ன்னு போட்டிருக்கு, அதை தான் அறுக்கணுன்றதை புரிஞ்சுக்கிறாரு. சரி அதை அறுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி இது உண்மையா நடக்குதானே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு. ஆடியன்ஸும் டே நடிக்காதீங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஒரு ஸ்டேஜ்ல பாடி அறுத்துறாரு. அறுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு சாவி இருக்கு. அந்த சாவி பாத்தீங்கன்னா அந்த கதவோட சாவி தான். அந்த டெட் பாடியில இருந்து சாவி கிடைச்சிருது. அந்த சாவியை வச்சு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கதவை திறந்து வெளியே வராரு. வெளியே வந்தா நிறைய ஜெயில் செட்டப் இருக்கு. அதுல ஒரு ஜெயிலுக்குள்ள என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு டப்பா இருக்கும். அந்த டப்பாக்குள்ள ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயின் பேசுறது இவருக்கு ஒண்ணுமே புரியாது. அவங்க வந்து டப்பாக்குள்ள இருக்கனால எதுவுமே கேட்காது. என் கையில ஒரு சாவி இருக்குன்னு மட்டும் சொல்லுவாங்க. ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, இரு நான் மத்த இடத்தையும் பார்த்துட்டு வரேன் அப்படின்றாரு. ஏன்னா மத்த இடத்துல இருந்தும் குரல் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வேற ஒரு ரூம் போகும்போது அங்க சமந்தா இருப்பாங்க. சமந்தா கிட்ட பேசுறாரு. இரு பசங்க 2 பேரையும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் போறாரு. 2 பேருமே எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கதவு முன்னா முள்ளு குத்திடுற மாதிரி
மாதிரி ஒரு செட்டப்ல இருக்காரு. இன்னொருத்தர் வந்து கயிறை கட்டி யாரோ இழுக்கிற மாதிரி ஒரு செட்டப்ல இருக்காரு. இவங்க 2 பேரையும் காப்பாத்தணும் அப்படின்றது புரிஞ்சது. இவங்க 2 பேர் தான் ஆபத்துல இருக்காங்கன்ற மாதிரியும் ஹீரோக்கு தோணுது. இப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட் சொல்றாரு, இதெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்குல்ல, எப்படியாவது எங்களை காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்றாரு. இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா காப்பாத்துறதுக்காக போறாரு. அங்க பாத்தீங்கன்னா கீர் செட்டப் இருக்கு. அந்த கீர் செட்டப்பை நம்ம கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணாதான் இவங்களை காப்பாற்ற முடியும்னு தெரிய வருது. இவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ அங்க இருக்கிற கருப்பு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பயங்கரமா கத்துறாரு, என்னோட கை இழுக்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு வலிக்குது வலிக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. இப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இரு முடிஞ்சிருச்சு, நான் செட்டப் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒன்னும் இல்ல உங்களை காப்பாத்திடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ அந்த செட்டப்பை கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வலி தாங்க முடியல. அதே மாதிரி அவருக்கும் பயம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த முள்ளு நெருங்கிக்கிட்டே இருக்கு. அவரோட மூஞ்சில அது நசுங்கிச்சுன்னா காலி. சோ இப்படி இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த செட்டப்பை பண்ணிடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்திடுறாரு. 2 பேருமே அந்த ஜெயிலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ அடுத்து வந்து அந்த சேர்ல ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளை பாக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, என்னையும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இவங்க அங்க எதிர ஒரு கேம் இருக்கு, அந்த கேம்ல விளையாடுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே அந்த ஷாக் அடிக்காம இந்த முனையில இருந்து அந்த முனைக்கு போனோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்ல ரூட்டை வந்து கண்டுபிடிச்சு நடு இடத்துக்கு வரணும். சோ நடுவுல நீங்க ஏதாவது ஒரு இடத்துல உரசுனீங்கன்னா அந்த இடம் ஷாக் அடிக்கும். இப்போ ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அடிக்கடி இடிக்கிறாரு. அந்த பொண்ணால ஷாக்கை தாங்கவே முடியல. இப்படி இருக்கும்போது சீரியஸா பண்ணுங்க, விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இப்போ ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த விஷயம் வந்து ஷாக் ஆகாம நடுவுல கொண்டு வர பாக்குறாரு. இருந்தாலும் நிறைய வாட்டி ஷாக் கொடுத்துடுறாரு. கடைசியா அந்த நடு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கேட் ஓபன் ஆயிருது. அதே மாதிரி கையில வந்து அந்த கட்டம் கழட்டிடுது. இப்போ ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. இதெல்லாம் விளையாட்டா, அலெக்சியாவை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது, அலெக்சியா ஏன் நம்ம கிட்ட பேச மாட்டான், எனக்கு ஏதோ பிரச்சனையா தோணுது, ஏன்னா எனக்கு வந்த ஷாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது, இது விளையாட்டுக்காக பண்ற மாதிரி இல்ல அப்படின்னு ஹீரோக்கு பயம் வருது. சரி நம்ம போய் வந்து ஹீரோயினை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இடத்துக்கு வராங்க. ஹீரோயின் இடத்துக்கு இவங்க வரும்போதே கால்வாசி தண்ணி நிறைஞ்சிருது. சரி நம்ம எதிரில் இருக்க கேம் விளையாடணும்னு புரிஞ்சுக்கிறாங்க. எதிர என்ன கேம் இருக்குன்னா அந்த ரூம்க்கு வராங்க. அப்படி ரூம்க்கு வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் பாட்டில் இருக்கு, 5 லிட்டர் பாட்டில் இருக்கு. சோ இந்த 3 லிட்டர் 5 லிட்டர் பாட்டில வச்சு அதோட அளவை வச்சே நம்ம 4 லிட்டர் ரெடி பண்ணோம். அதுதான் கேம். சோ இந்த கேமை பார்த்தோம்னா அந்த கருப்பு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேமை நான் பார்த்திருக்கேன், இந்த கேம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி கரெக்டா பண்ணா பண்ணிரலாம் அப்படினோனா, உனக்கு பண்ண தெரியும்னா நீ வேகமா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சைடு வந்து பயங்கரமா தண்ணி நிரம்பிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு கூட இவங்க போக முடியல. சோ இவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதை நான் ஏற்கனவே நான் பார்த்திருக்கேன், நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹீரோக்கு வந்து ஒரே பதட்டமா இருக்கு. லாஸ்ட்ல அந்த டாஸ்கையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. கதவும் திறந்துருது. உள்ள போறாங்க. உள்ள போனா வந்து அந்த டப்பாவை திறக்க முடியல. அந்த டப்பாவோட டாப்புக்கு போறாங்க. இருந்தாலும் திறக்கவே முடியல. இப்ப அந்த பொண்ணு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மூச்சு பயங்கரமா முட்ட ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ வந்து பதட்டமாயிடுறாரு. என்னடா பண்றது அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கதை உடைக்க ட்ரை பண்றாரு. அப்படி உடைக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து ரூம்ல தான் நம்ம கியரை பார்த்தோமே, அந்த கியரை எடுத்துட்டு வந்து அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாருன்னா வெளிய இருந்து கியரை எடுத்துட்டு வந்து அடிக்கிறாரு. அந்த கண்ணாடி உடைய மாட்டேங்குது. சரி நம்ம டாப்ல போய் அடிப்போம் அப்படின்ட்டு டாப்ல அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் உடைஞ்சிருது. உடஞ்சோன்னா அங்க இருந்து ஹீரோயினை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஹீரோயினை கஷ்டப்பட்டு காப்பாத்திடுறாங்க. இப்ப காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே அந்த விஷயம் சீரியஸ்னஸ் புரியுது. அலெக்சியா கிட்ட பேசி பேசி பாக்குறாங்க. ஆனா அவன் பேசவே மாட்டான். இவ்வளவு நேரம் பேசினவன் இப்ப பேசவே மாட்டான். இப்படி இருக்கும்போது என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு கதவை கண்டுபிடிச்சு நம்ம வெளியே தப்பிச்சா போதும்ட்டு கதவை தேடுறாங்க. ஆனா கதவுக்கான கீலாம் இல்ல. இவங்க கையில வச்சிருக்க கீ வந்து கதவுல எல்லாம் செட் ஆகல. என்னடா இது கதவை நம்ம திறக்கவே முடியல அப்படின்னும் போது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த பொண்ணை காப்பாத்தினதுக்கு உடைச்சோம்ல, அதே மாதிரி இந்த கதவையும் உடைச்சிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிவு பண்றாரு. உடைச்சிட்டு எல்லாருமே வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டெல்லாம் இறந்து கிடக்காங்க. என்னடா இவங்கள இறந்து கிடக்கலாங்க அப்படின்னும் போது அங்க ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல பார்ல ஒருத்தன் பிரச்சனை பண்ணா பாத்தீங்களா, அவங்கள விட மாட்டேன்னு சொன்னா பாத்தீங்களா, அவன் இங்க இருக்கான். அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அலெக்சியாவோட கேர்ள் ஃப்ரெண்டை அங்கேயே சுட்டுறான். முட்டி போட வச்சிருப்பான், சுட்டுறான். இவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு கடத்தி கொண்டு போயிறான். இப்ப ஹீரோவை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஒரு ரூம்ல முழிக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா சா செட்டப் மாதிரி இருக்கு. பயங்கர ரணக்கொடூரமா இருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு ஹீரோ கெஞ்சிட்டு இருக்காரு. அப்படி கெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். சோ அவனை பார்த்துட்டு நீ யார் அப்படின்னோட, நான் யாருன்றதெல்லாம் இருக்கட்டும், நீ பெரிய செலிபிரிட்டி தானே, இந்த செலிபிரிட்டி நக்கல்லாம் நீ இங்க பண்ணாதடா அப்படின்ற மாதிரி ஒரு பேசிட்டு இருக்காரு. நான் செலிபிரிட்டின்னு உனக்கு தெரியுமா, என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது உன்னெல்லாம் விட முடியாது, உன்னை விடுறதுக்கா எனக்கு காசு கொடுத்துருக்காங்க, உன்னை விடுறதுக்கு காசு கொடுக்கல, நான் எனக்கு காசு கொடுத்தவங்கள நான் மகிழ்விக்கணும்ல அப்படின்னு காட்டுறாரு. பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு. நீயும் லைவ்ல வச்சிருக்கியா அப்படின்னும் போது ஆமா லைவ்ல தான் வச்சிருக்கேன், உனக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வேற எனக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வேற, எனக்கு இருக்கிற ஆடியன்ஸ் இதை தான் விரும்புவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ செம்மையா பயந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நான் கிளம்புறேன், மத்த ஃப்ரெண்ட்ஸை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அங்க ஒரு டிவி இருக்கு. அந்த டிவி வந்து இப்ப திடீர்னு ஆன் ஆகுது. ஆன் ஆன டிவில சமந்தாவை காட்டுறாங்க. சமந்தாவை இப்ப ஹீரோவை கொடுமைப்படுத்தினா பாத்தீங்களா ஒருத்தன், அவன் வந்து சமந்தாவை பயங்கரமா கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மூஞ்சில எல்லாம் சிராப்பு போடுறான். சோ இந்த விஷயத்தை பார்த்தோன்னே இவர் பதறாரு. அவங்க கழுத்தையும் அறுத்துறான். இப்படி இருக்கும்போது இவர் கையில கெட்டி இருக்கிறத எப்படியாவது உடைக்கணும்னு கஷ்டப்பட்டு உடைக்க ட்ரை பண்றாரு. அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கலண்டுது. சரி நம்ம இந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா டாப்ல ஒரு இடம் இருக்கு. சோ அந்த இடம் வழியா அப்படியே தவந்துகிட்டே போறாரு. ஒவ்வொரு ரூமும் தெரியுது. அப்படி இருக்கும்போது ஒரு ரூமுக்கு பாக்குறாரு.
காமிக்கிறாரு. இவங்கள இந்த ட்ரிப்புக்கு கூட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு ஒரு ரூம்ல இருக்கான். சோ அந்த ஃப்ரெண்டையும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான் அவன். சோ இந்த மாதிரி வந்து நீ சாவ போற இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்லாம் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சா எடுத்துறான். இவனோட கையை பிடிங்க அப்படின்னு ஒருத்தங்க கிட்ட சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனோட கையை வந்து அறுக்குறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ பாக்குறாரு. ஹீரோ பார்த்துட்டு கத்த முடியாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கையுமே வெட்டிடுறாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் ஹீரோவா அவன் நோட் பண்ணிடுவான். நோட் பண்ணோன்னா ஹீரோ எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ட்டு அங்க இருந்து தவண்டுகிட்டே அப்படியே ஒரு இடத்துக்கு இறங்கிடுறாரு. இப்ப மத்த அடியாளுங்களை எல்லாம் தேட சொல்றான். தேட சொல்லும் போது ஹீரோ வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வராரு. ஒரு இடத்துல வந்து லிஃப்ட்ல வந்து சில பட்டன்ஸ்லாம் இருக்கு. அந்த பட்டன்ஸ்ல கீ போட சொல்லுது. அப்படி இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு பேப்பர் கிடைச்சது பாத்தீங்களா, அதுல சில நம்பர் இருக்கும். அதை வந்து அவர் டைப் பண்ணுவாரு. வெளியே வந்துருவாரு. வெளியே வந்தா இப்ப டிரைவர் கிட்ட பேசுவாரு. வெளியே டிரைவர் தான் இருப்பாரு. இந்த மாதிரி நீ தானே அந்த சீட்டை வச்ச, இப்ப எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெளிவா சொல்லணும் அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உங்களை நான் எச்சரிக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அது முடியாம போயிருச்சு. அவங்க என்ன கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் அந்த சீட்டை அந்த பணத்துக்குள்ள வச்சேன். நீ எப்படியாவது தப்பிச்சிரு அப்படின்னு ஹீரோ ஒளிய சொல்றாங்க. ஏன்னா இப்ப அடியாளுங்க தேடி வெளியே வருவாங்க. இவர் வந்து என்னென்னமோ சொல்லி சமாளிப்பாரு. ஆனா இவங்க சமாளிக்கிறது வந்து அவருக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்காது. அதனால அவரை உள்ள இழுத்துட்டு போயிடுவாங்க. ஹீரோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கார்ல ஏறி உட்காருவாரு. அப்படி உட்கார்றவருக்கு தோணும் இந்த மாதிரி நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்களையாவது நம்ம காப்பாற்றணும். அதனால நம்ம மட்டும் தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி திரும்பி அந்த இடத்துக்குள்ளேயே வராரு. சரி அந்த இடத்துக்குள்ள நம்ம ஃப்ரெண்டு எங்க இருப்பான் அப்படின்னு தேடுறாரு ரூம் ரூமா. அப்படி தேடும் போது ஒரு ரூம்குள்ள அவரோட ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிடுறாரு. செம்மையா அடி வாங்கின மாதிரி இருக்காரு அந்த ஃப்ரெண்டு. ஸோ அந்த ஃப்ரெண்டை வெளியே தூக்கிட்டு வந்துடுறாரு. வெளியே தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி சாரி என்னால தான் 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து என்னது 2 பேர் இறந்துட்டாங்களா அப்படின்னும் போது ஆமா இந்த மாதிரி வந்து சமந்தாவும் நம்மளோட ஃப்ரெண்டும் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டு செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. எனக்கு பயமா இருக்கு இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னும் போது ஒரு அடியாள் வந்து தேட ஆரம்பிச்சிடுறான். இவங்களும் வந்து மாத்தி மாத்தி அங்கங்க ஒளியிறாங்க. ஆனா இந்த விஷயம் இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது அவங்க பயங்கரமா தேடிக்கிட்டே இருக்காங்க. இவங்களை நெருங்கிக்கிட்டே இருக்காங்க. நம்ம எப்படிதான் தப்பிக்கிறது, இப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு வேற தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் ட்ரைனேஜ் குள்ள எல்லாம் பூந்துட்டுலாம் வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க முனையில வந்து லிஃப்ட் போற இடம் இருக்கு. சோ இந்த லிஃப்ட் மூலியமா நம்ம வேற ஃப்ளோர்ல போய் செக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அடியாள் வந்துடுறான். அந்த அடியாள் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஃப்ரெண்டை வந்து தள்ளிட்டு ஒரு இடத்துல விழுந்துடுறான். விழுந்தா அது வந்து லிஃப்ட் போற இடம். செம்ம ஹைட்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. இப்ப ஹீரோ வந்து என்னடா இப்படி விழுந்துட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. அழுவுறாரு. அங்க ஒரு கன் இருக்கு. அது அந்த அடியாள் எடுத்துட்டு வந்த கன்னு தான். அதை கையில எடுத்துக்கிறாரு. நீ எவன் கண் முன்னாடி வந்தாலும் போட்டு தள்ளிட வேண்டியதான், நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்தணும் அப்படின்னு போய்கிட்டே இருக்காரு. ஒரு ரூம்ல பேச்சு சவுண்ட் கேக்குது. என்னடா பேசுறாங்க அப்படின்னு பாக்குறாரு. இப்ப இவங்களை இங்க இழுத்துட்டு வந்தான் பாத்தீங்களா, அவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு அலெக்சியாவோட சவுண்ட் கேக்குது. என்னடா அலெக்சியாவோட சவுண்ட் கேக்குதுன்னு பாக்குறாங்க. இவங்களை வந்து இங்க கூட்டு வந்தான் பாத்தீங்களா அந்த அழகான பையன், அந்த பையன் பேசிட்டு இருக்கான். என்னடா வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கொன்னதே இவங்க தான், இவங்க கூட போய் கூட்டு வச்சிருக்கானே, அப்ப இவங்க எல்லாம் ஒரே ஆளு தான் அப்படின்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ புரிஞ்சுட்டு எப்படியாவது இங்க இருந்து ஹீரோயினை மட்டும் காப்பாத்திட்டு நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு. அங்க ஹீரோயின் ரூமை தேடி தேடி ஒரு இடத்துக்கு வராரு. அப்படி அந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவர் வரதுக்குள்ள அந்த இடத்துல அந்த வில்லன் வந்துடுறான். அவன் வந்துட்டு ஹீரோவை மிரட்டுறான். இந்த மாதிரி வந்து நீ கண்ணை கீழே போடலன்னா கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இவரும் கண்ணை கீழே போட்டுறாரு. எல்லா குண்டியும் வெளியே போட்டுறாரு. வெளியே போட்டதுக்கு அப்புறம் என்னோட ஹீரோயினை விற்று அப்படின்ற மாதிரி இவரும் கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது என்னன்னா இந்த விஷயமும் லைவ்ல தான் போயிட்டு இருக்கு. அதையும் நமக்கு காட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நீ சாரி அவசரப்பட்டுட்ட அப்படின்னு சொல்றாங்க. அவசரப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினை இவர் கொல்ல போறாரு. அதுக்குள்ள ஹீரோயின் என்ன சொல்றாங்க, நீ கன் எடுத்து அவனை சுற்று அப்படின்ற மாதிரி வாயில அசைவுல சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்து கன் எடுத்து லோட் பண்ணிட்டு சுட போறாரு. அப்படி இருக்கும்போது அவனை சுடுவாரு. ஆனா இருந்தாலும் அவன் அடிப்பட்டோன்னே ஹீரோயினை காலி பண்ணிடுவான். சோ இப்போ ஹீரோவால இந்த விஷயத்தை தாங்கவே முடியாது. உடனே அவனை சுட்டுட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து தப்பிச்சு வெளியே வரணும்னு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தா அந்த இடத்துல அலெக்சியா என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா தூரத்துல வந்து செல்போன்ல வந்து இந்த விஷயத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவர் வெளியே வரத என்னடா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க, நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு அலெக்சியா கிட்ட ஓடுறாரு. ஓடி போய் அலெக்சியாவை அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. சோ இப்போ அவனுக்கு காயெல்லாம் படம். இவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. கையில ஒரு கன் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த கன் வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அலெக்சியா சொல்லுவான் இதெல்லாம் கேம் தான், நாங்க ப்ளே பண்ண கேம் தான் அப்படின்னு சொல்லுவாரு. இருந்தாலும் அவர் கேட்காம அடிச்சிருவாரு. அடிச்சதுக்கு அப்புறம் அவர் மயங்கிடுவாரு. மயங்கிட்டு இருக்கும் போது இப்பதான் நமக்கு காட்டுவாங்க, ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுவாங்க. எல்லா இடமும் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். சோ பெரிய டிஸ்பிளேல வந்து ஹீரோவை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் ரிவீல் ஆகும், இது ஹீரோ வந்து பிராங்க் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அங்க இப்ப எல்லா ஃப்ரெண்டுமே வருவாங்க. அதாவது இந்த டிராமால இது வரைக்கும் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே அங்க வருவாங்க. நாங்க உங்க ஃபேனுன்னு சொன்னவங்கல இருந்து எல்லாருமே வந்துருவாங்க. சோ இப்படி இருக்கும்போது ஹீரோ இப்படியே அவனை அடிச்சு கொன்னதை பார்த்து இவங்க ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. என்னடா இவன் அடிச்சு கொன்னுட்டானேன்னு. அவர் இறந்தாரா இல்லையான்னு கடைசி வரைக்கும் நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க எல்லாருமே பண்ணது பிராங்க் அப்படின்றது தான் நமக்கு காட்டுவாங்க. இப்போ வந்து அந்த விஷயமும் லைவ்ல போயிருக்கும். ஸோ லைவ்ல பார்த்தா எல்லாருமே வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து இவரை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. டே ஏமாந்துட்டியா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்டுக்கு கை வெட்டினதுலாம் எப்படி அப்படின்ற ஒரு கேள்விலாம் உங்களுக்கு வரும்.
இருக்கும். சோ அந்த கை வெட்டினதுல இருந்து எல்லாமே செட்டப் தான். அதே மாதிரி அவங்க லிஃப்ட் மேல இருந்து விழுந்தாங்க பாத்தீங்களா, அவங்க கூட கீழே பெட்ல தான் விழுந்திருப்பாங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு ஃபைனலா காட்டுறாங்க. ஆனா சில விஷயங்கள் நம்புற மாதிரி இல்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, கையெல்லாம் வெட்டுறதை எப்படி காட்ட முடியும் அப்படின்ற கேள்விலாம் இருக்கு. இருந்தாலும் ஹீரோவை இவங்க பிராங்க் பண்ணிருக்காங்க. சோ ஹீரோ வந்து சப்ஸ்கிரைபர்னு அலையிறாரு. சோ அந்த சப்ஸ்கிரைபரை நிறைய ஏத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த விஷயத்தை பண்ணிருப்பாங்க. இப்ப அலெக்சியா இறந்தாரா இல்லையா அப்படின்றத நமக்கு படத்துல சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ வந்து இப்படி முழிச்சுக்கிட்டே இருக்கும் போதே படத்தை முடிச்சிருவாங்க. சோ இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் ட்விஸ்ட் நல்லா இருந்தது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ச்சியா இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும்.